வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக அதை விடுங்க. கரூர் சம்பவத்தில் திடீர் திருப்பம். கரூர் சம்பவத்தில் ஆதாரம் சிக்கியது சதித்திட்டம் தான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் சிக்கிவிட்டதாம். இது இன்றைக்கி மேலிடத்துக்கு தகவல் சொல்லாமல் மறைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி பெரும்பாலும் ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா விஜய் மாட்டிக்கிட்டார், புஷி ஆனந்த் அரண்டு போயிட்டார், நிர்மல்குமார் பேச முடியாமல் திணறினாருன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம முதல் நாள் என்றைக்கு அந்த விசாரணை நடைபெற்றுச்சோ அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் 3 நாளும் நம்ம நேரலை பண்ணோம். 3 நாளையும் நான் என்ன சொன்னேன்னா, எழுதி வச்சுக்கோங்க, இவங்க மாட்ட போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே நம்ம பார்த்தோம் என்ன நடந்தது, கரூரில் நடந்தது நம்ம பார்த்தோம். அப்போ எல்லோரும் நம்ம பார்த்துட்ருக்கோம். செருப்பு வீசினதாகட்டும், தடியடி நடத்தினதாகட்டும், கரெக்டாக இவங்க மேனேஜ் பண்ணல கூட்டத்தை அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக சொன்னோம். ஒருவருடைய கண் அசைவில் கரூர் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவர் சில வேலைகளை பண்ணியிருக்கக்கூடுங்கிறது தான் இன்றைக்கி டிவிக்கு உடைய குற்றச்சாட்டு. வெகுஜன மக்கள் இதை ஏற்றுக்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க, நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி கரூர் சம்பவத்தில் 10 ரூபா தான் இதுக்கு பின்னணியில் இருந்தாருன்னு வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்க. சார் உண்டா இல்லையா சார்? சார் இன்னொன்று, நான் முட்டாளாக இருக்கலாம், இப்போ பார்த்துட்ருக்க சில பேர் கூட விவரம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மக்கள் அப்படி இல்லை. மக்கள் அப்படிங்கிறவங்க அவங்க எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணுறவங்க, ரொம்ப தீர ஆராய்ந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்க. கௌத்தன் எல்லாரையும் நீங்கள் ஏமாற்ற முடியாது. ஒட்டுமொத்த சமூகத்தையும் நீங்கள் விஜய் தான் குற்றவாளி அப்படிங்கிற ரூட்டில் கொண்டு போக ட்ரை பண்ணிங்க. அந்த பிம்பம் அப்போவே உடைந்து விட்டது. இப்போ இன்னும் உடையுது. அது இல்லாமல் செல்ஃபோன் நிறைய பேர் மாற்றிருக்காங்க. குறிப்பாக ஒருத்தர் செல்ஃபோனை மாற்றிருக்கார். அப்போ இந்த செல்ஃபோனில் இருக்கக்கூடிய ஆதாரம் என்ன? அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து என்ன நடக்க போகுது? எப்பயுமே காவல்துறை அதிகாரிகள் இப்போ புஷி ஆனந்த், நிர்மல்குமார் அவங்களுடைய செல்ஃபோன் ஆய்வு செய்யப்படும், லேப்டாப்லாம் ஆய்வு செய்ய கொடுப்பாங்க. இன்னும் நீங்கள் கேட்கலாம், லேப்டாப்பு இந்த செல்ஃபோனு இதெல்லாம் எப்படி நீங்கள் டெலீட் பண்ணாலும் மாட்டிக்குவீங்க, உள்ளேருந்து எடுத்துருவாங்க, ரெக்கவரி பண்ணிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு செல்ஃபோன் புதுசு, என்னுடைய ஏற்கனவே பழைய ஃபோன் இருக்குல்ல, அந்த ஃபோன் எடுத்துகிட்டு புது ஃபோனை போட்ட வேண்டியது. அப்போ அந்த ஃபோன் மெமரியில் இருக்கக்கூடியது வெளியே வராது. இப்படி பல விதமான தில்லு முள்ளுகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். நடுங்கி போயிருக்காங்க அதிகாரிகள். 6 மணிக்கு கூட்டம் திரண்டு இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் 6 மணிக்கு 7 மணிக்கு உள்ளே போனவுடனே வாக்கி டாக்கியில் பேசணுன்னு சொல்கிறீங்களே, ஏன் 6 மணிக்கு கூட்டம் அவ்வளோ திரண்டு இருக்கும் போது பார்டர்லேயே இல்லைங்க விஜய் கூட்டம் அதிகமாகுது, உள்ளே போக முடியாதுன்னு ஏன் நிறுத்தலை? வாக்கி டாக்கி வழியாக ஏன் சொல்கிறீங்க? வாக்கி டாக்கியில் நீங்கள் சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கா? யார்கிட்ட சொன்னீங்க? அதை ஒரிஜினல் செல்ஃபோனில் கூப்பிட்டீங்களா? இல்லை அங்கே இருக்கக்கூடிய புஷி ஆனந்துக்கு செல்ஃபோனில் தகவல் சொன்னீங்களா? எப்படி தகவல் சொன்னீங்க? இந்த விவரங்கள் கேட்கப்பட்டு விட்டதால் இன்றைக்கி அதிர்ச்சியில் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி விஜய் தரப்பு ரொம்ப ஆதாரம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா கேரவனில் இருக்கக்கூடிய ஆதாரம். கேரவனில் நடந்த நிகழ்ச்சி எல்லாமே இருக்குல்ல, எத்தனை மணிக்கு நீங்கள் அந்த வாக்கி டாக்கியில் கூப்பிட்டீங்க, அவங்க எத்தனை மணிக்கு ரிப்ளை கொடுத்தாங்க? விஜய் தரப்பு ரொம்ப தெளிவாக சொல்லிடுச்சு, வாக்கி டாக்கிலாம் அவங்களை கூப்பிடவே இல்லைங்க அவங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எந்த டூரேஷன் பார்ப்பாங்கள்ல, எந்த டூரேஷனில் நீங்கள் கூப்பிட்டீங்க? நிறையா தடவை கூப்பிட்டீங்களே, யார் கூப்பிட்டீங்க? இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாரா, டிஎஸ்பி, யார் கூப்பிட்டீங்க? நீங்கள் கூப்பிட்டெல்லாம் ஒபே பண்ணல, அப்படி தானே? இந்த எல்லா விதமான கேள்விகளும் டெல்லியில் கேட்கப்பட்டு அறிக்கையாக வாங்கி கொட்டப்பட்டிருக்குது. பல அதிகாரிகளுக்கு சிக்கல் வருங்கிறாங்க. ஏன்னா இவங்க ஒரு கணக்கு போட்டாங்க. என்ன கணக்கு போட்டாங்க? அஸ்ராக்கருக்கு தான் வேணும், ஒரு நபர் ஆணையம் தான் வேணும்னு இவங்க தொடர்ந்து சொன்னது என்னென்னா, இவங்களை வச்சே கேஸை முடிச்சிடலாம். மக்கள் என்ன சந்தேகப்படுறாங்க, என்னங்க ஞானசேகரன் விஷயத்தில் சிபிஐ நாங்களே கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு யார் அந்த சார் கண்டே பிடிக்கல. அப்போ எல்லாத்துலேயும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு இவர்கள் கோட்டை விட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையான குற்றவாளிகள் பல நேரங்களில் இவர்கள் கண்டுபிடிப்பதே இல்லை. ஹேமந்த்னு ஒருத்தர் நம்ம சொல்லி, இப்போ காவல்துறை மேலே 19 யாரும் குறை சொல்ல முடியுமாங்க? சிபிஐ சொன்னோம், இப்போ சிபிஐ உண்மை வெளிவரும் கண்டிப்பாக. ஆனால் நம்ம என்ன கேட்குறோன்னா, ஹேமந்த்னு ஒருத்தர் ஊருக்கே தெரியும், அவர் தான் குற்றவாளின்னு மக்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. நீங்களும் நானும் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இல்லையா? அவர் தான் ஒரு சின்ன குழந்தையை கொண்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணி சூட்கேஸில் அடைச்சி வச்சு தமிழ்நாடே கொந்தளிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் பெயிலில் அவங்க அம்மாவை கொட்டுறாரு. திடீர்னு பார்த்தா வெளியில் வந்துட்டார். என்ன சொன்ன காரணம்? காவல்துறை சரியான ஆதாரத்தை சொல்லலை. யார் மேலே தப்பு? காவல்துறைக்கு இதை தவிர வேறு என்ன வேலை? அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் பொறுப்பு டிஜிபின்னு ஒருத்தரை போட்டு தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஆகிறதுக்கு பொறுப்பு டிஜிபியும் ஒரு காரணம். ஒரு வலுவான டிஜிபியை போடலை. காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. பல இடங்களில் பல சம்பவங்கள் நடக்குது. கட்ட பஞ்சாயத்திலிருந்து பொதுமக்களை ஈஸியாக அதாவது சமூக விரோதிகளின் கூடாரமாக இன்றைக்கி தமிழகம் ஆகிடுச்சு அப்படின்லாம் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்லை. கரூர் சம்பவத்தில் 2 அட்டார்னி ஜெனரலை காசு கொடுத்து நீங்கள்
சிபிஐ விசாரணை வேணான்னு சொல்கிறதுக்கு நம்ம வீட்டு காசை செலவு பண்ணுறாங்க. அப்போ இவங்களுடைய உள்நோக்கம் என்ன சார்? எல்லாருமே என்ன நினைப்பாங்க? இப்போ திமுக இடத்துல நம்ம தான் நினைப்போம், நாங்கள் பயப்படல, சிபிஐ விசாரணை வடக்கிட்டோம், சீக்கிரம் முடியணும், சீக்கிரம் நீங்கள் எந்த விசாரணைக்கு நாங்கள் ஓகே. உச்சநீதிமன்றத்தில் போய் இவர் என்ன சொல்லணும்? தமிழக அரசு எந்த விசாரணை விஜயை கேட்குறாரா சிபிஐ விசாரணை? ஏன் சிபிஐ விசாரணை கொடுங்க, அமெரிக்காவில் இன்டர்போல் கூட கொடுங்க, எங்களுக்கு உண்மை சீக்கிரம் வரணும். மறுபடியும் சொல்கிறோம், சிபிஐ சீக்கிரம் விசாரிக்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் போய் எல்லோரும் பேச ஆரம்பிக்கணும். திமுகவோட அமைச்சர்லாம் சிபிஐ சீக்கிரம் விசாரிக்கணுங்க இந்த கேஸை, எங்களுக்கு மான பிரச்சனைங்க, அவர் விஜய் தப்பு பண்ணியிருக்காருங்க அப்படிலாம் சொல்லணும். அதை பற்றியே பேச மாட்டீங்க. அதையும் தாண்டி டெல்லியில் போய் வந்ததுக்கப்புறம் விஜய் தான் மாட்ட போகிறாரு, புஷியானந்த் வளவழுத்து போயிட்டார் அப்படின்னு நக்கீரன் கோபால் பல பேர் பேச ஆரம்பிக்கிறீங்க. அப்போ இந்த நெட்வொர்க் எப்படி போகுது பாருங்கள். ஏன் இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? மக்கள்கிட்ட விஜய் தான் குற்றவாளி, விஜய்க்கு சம்மன் கொடுக்க போகிறாங்க, சம்மன் கொடுத்து கூப்பிட்டு விஜயை மிரட்ட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அப்போ கடைசி நேரத்தில் இவங்க மேலே தான் தப்புன்னு வந்துச்சுன்னா விஜய் தான் தப்புங்கிற மாதிரி தாங்க வந்துட்டு இருந்துச்சு. கடைசியாக பிஜேபிக்கு விஜய்க்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங், அதனால் எங்களை மாட்ட வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து ஒன்று சொன்னோம், இன்றைக்கி விஜய் அவர்கள் மேலே தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்க சொல்கிற ஒரு காரணம் லேட்டாக வந்தார். நல்ல மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், லேட்டாக வந்தார் அப்படிங்கிற ஒரு காரணமாக. சரி, லேட்டாக வந்தார், அங்கே செருப்பு வீசினது யார் கண்டுபிடிச்சிங்களா? அஸ்ராக்கருக்கு தலைமையில் குழு போட்டாங்களா? 3 4 நாள் அவங்க ஆலோசனை பண்ணாங்களா? ஏங்க இது வரைக்கும் ஏன் கண்டுபிடிக்கல? சிபிஐ கேட்பாங்கல்ல, யார் அந்த செருப்பு வீசினங்கள்லாம் கண்டுபிடிப்பாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்கள்ல யாருன்னு. அதையும் தாண்டி லத்தி சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? 8 மணிக்கு மேலே தான் இறப்பு எண்ணிக்கை ஒவ்வொன்றா தெரிய வருது. அது விஜய்க்கு எப்படி தெரியும்? விஜய்க்கு என்னங்க அசால்ட்டாக இருந்தார், எல்லாம் மயங்கி விழுந்தாங்க. விஜய் பேசிகிட்டு இருக்காரு, நல்லா யோசிச்சு பாருங்க. மனிதாபிமானம் உள்ள யாராவது, இப்போ நானும் நீங்களும் இந்த மாதிரி மயங்கி விழும்போது பேசுவோமா? குறைஞ்சபட்சம் தெரிய வேணாமா? விஜய்க்கு தெரியுமா? அதாவது ஒரு 10 ரூபா ஒருத்தரை குறை சொல்லுக்கிறதுக்காக இப்படி ஒரு அபாண்டமான பணியை ஒரு கட்சியின் மீது சுமத்து சரியா? நம்ம என்ன சொல்கிறோம், அரசியலில் நீங்கள் ஊழல் பண்ணுறீங்க, ஏகப்பட்ட வேலை பண்ணுறீங்க, ஒரு 41 பேர் இறந்துருக்காங்க, அதில் ஒரு அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை நம்ம எப்படி நடத்துக்கிறது? மனிதாபிமானம்ங்கிறது கொஞ்சம் கூட இல்லையா? நீங்கள் கேட்கலாம், மனிதாபிமானம் எங்கெங்கே இருக்குது? ஜெய் பீம் படம் பார்த்து நெகிழ்ந்துட்டங்கிறாரு குதிரை ஓட்டும் தொழிலாளி விக்னேஷும் போலீஸ்காரங்க அடிச்சே கொடுறாங்க, அந்த போலீஸ்காரங்களுக்கு தண்டனை இல்லை, அவர் அடிக்கவே இல்லைன்னு சிஎம் சட்டசபையில் சொல்கிறாரு. 3 நாளைக்கு அப்புறம் ஆமாம் காயங்கள் இருந்ததுன்னு அவரே மாற்றி சொல்கிறாரு. அஜித் பிரச்சனையில் தெரியும், காவல்துறைகள் அடித்தது உங்களுக்கு பார்த்து தான் இருக்கும். அப்போ இன்றைக்கி கரூரில் மட்டும் இந்த சம்பவம் நடப்பதற்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய ஒருவர். இந்த போஸ்ட்மார்ட்டம் ஆனதுலேருந்து, இந்த ஆம்புலன்ஸ் வந்ததுலேருந்து இதெல்லாம் ஏற்கனவே இது சில விஷயம் இருக்குது அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக தாவேகா சொல்லுது. தாவேகா சொல்கிற குற்றச்சாட்டு சரியாக தப்பாங்கிறது சிபிஐ விசாரணை வரும்போது தெரியுதில்லை. இப்போ சிபிஐ கேட்குற கேள்விக்கு உங்கள் பதில் என்ன? 500 போலீஸ் நிற்கிறாங்க, நீங்கள் 500 போலீஸுடைய செல் நம்பர் வாங்கி அதை ஆய்வு பண்ணுங்கள். அந்தந்த இடத்துல அவங்க தான் நின்னாங்களா? ஏற்கனவே நம்ம பல சந்தேகங்கள் இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் 2 பேர் மனு போடுறாங்க, யார் பாதிக்கப்பட்டவங்க, சிபிஐ விசாரணை வேணும்னு. இங்கே இருக்கக்கூடிய எங்கள் கரூரில் இருக்கக்கூடிய போலீஸில் ஃபோன் பண்ணி அந்த 2 பேர்ட்டையும் பேசியிருக்காங்க. இந்த ஆதாரம் இன்றைக்கி வந்துருச்சு சிபிஐட்ட. சிபிஐ சிம்பிளாக கூப்பிட்டு எதுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணீங்க, அஸ்ராக்கருக்கு விசாரிச்சுட்டு போய் லோக்கல் போலீஸ் ஏன் கூப்பிட்டீங்கன்னு கேட்டால் என்ன பதில்? சார் நிறைய விஷயத்தில் மாட்டிக்கிட்டாங்க. இதில் ரொம்ப கஷ்டம். இவங்க என்னென்னா இங்கே பல பேர் மாட்ட போகிறாங்க இந்த விஷயத்தில். இது ஒரு கூட்டு கொள்ளைங்கிற மாதிரி ஒரு கூட்டு சதி. இன்னொன்று கேட்குற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, இந்த சதி அப்படின்னா, இப்போ நானே யோசித்தேன், சதி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் டவுட்டு தான் இருக்குது. சதியெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஆனால் என்னென்னா கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் வெகுஜன மக்கள் கேட்டால் இல்லைங்க சதி தாங்க, உங்களுக்கு தெரியாதுங்க 10 ரூபா பற்றி, அவர் தான் 1008, அவருக்கு ஏகப்பட்ட வேலை பண்ணுறாருங்க, உங்களுக்கு இதுக்கு முன்னாடிலாம் பண்ணியிருக்காருங்க அவர், அதெல்லாம் பண்ணுவாருங்க அப்படின்னு சொல்லும்போது என்னங்க அது இவ்வளோ தூரம் மக்கள் ஆழமாக சொல்கிறாங்களே ஒருத்தர் மேலே, எப்படிங்க சொல்லுவீங்க? இதெல்லாம் எப்படிங்க பண்ணுவாருன்னா, அவங்க ஒன்று நினச்சாங்க, வேறு மாதிரி நடந்து போச்சு. ஆனால் அவங்களுடைய திட்டம் கரூரில் விஜய் அவர்களுடைய அந்த பிரச்சாரம் ஒழுங்காக நடக்கக்கூடாதுன்னு பல பேர் பல பிளான் பண்ணியிருக்காங்க. சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி இந்தியாவில் ஒருவர் வளர்கிறார் அப்படின்னா அவரை வீழ்த்துவதற்கு பல அஸ்திரங்களை கடைபிடிக்கிறது எதிர்க்கட்சிகள் நிறைய பேர் பண்ணுவாங்க. அது அரசியல் ரீதியாக இருக்கும். இடி ரெய்டும்பாங்க, அவங்க கட்சிக்காரங்களை முடக்குவாங்க. இப்போ சொல்லுவாங்க, விஜய் கட்சியில் இருக்கவங்க போய் நோட்டீஸ் கொடுத்தா அரெஸ்ட் பண்ணாங்க, விஜய்க்கு எங்கும் பொதுக்கூடத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க, இப்படி தான் பண்ணுவாங்க. இந்த பேட்டர்ன் பண்ணுவாங்களான்னு உண்மையில் இன்னும் எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது, இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. ஆனால் ஒவ்வொரு தகவலும் வர இல்லைங்க அது ஏகப்பட்ட வேலை நடந்திருக்குது,
சிபிஐ விசாரணையில் எல்லாம் வழி வந்திருக்கு. இன்னொன்று நம்மளை கேட்கும்போது சில பேர் நம்மளை கேட்கும்போது நம்ம பதில் சொல்ல முடியல. சரிங்க, இவ்வளோ தூரம் திமுக தப்பே பண்ணல, எதுக்கு வந்து அஜய் ரோஸ்தகிக்கு இவங்க வந்து நோடல் ஆஃபீஸரை போடல? ஒன்று, எல்லாம் சிபிஐலாம் விசாரிச்சுட்டு இருக்கும்போது உச்சநீதிமன்றத்தில் போய் சிபிஐ விசாரணை வேணான்னு தொடர்ந்து இவங்க கேட்க வேண்டிய காரணம், அந்த சிபிஐ விசாரணை வேணாங்கிறதுக்கு முகுல் ரோஹித்துக்கு அபிஷேக் சிங்வி 2 பேருக்கும் குறைஞ்சது 35 லட்ச ரூபா நம்ம வீட்டு காசை எடுத்து ஏன் இவ்வளோ ஒரு பெரிய படையை வச்சு வாதாடுறாங்க? அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன? இந்த சிபிஐ விசாரணை நடக்கக்கூடாது, சிபிஐ விசாரணை சீக்கிரம் முடிவை சொல்லிடக்கூடாது, இதுதான் நோக்கம். அப்புறம் இந்த ஊடகங்கள் வழியாக பேச வைக்கிறது இவங்க நோக்கம்தான். அப்போது இப்போ மறுபடியும் சொல்கிறோம், இது சம்பந்தமாக பல விஷயங்கள் வெளிவந்து கொண்டிருப்பதால் மேலிடம் ஆட்டம் கண்டுருச்சானா மேலிடத்துக்கு தகவலே சொல்ல. இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினரோ போனவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, புஷி ஆனந்த் இவங்க தான் ரொம்ப கிளிகிழித்து போயிட்டாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ சொன்னோம்னா இவங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். இன்றைக்கி என்னென்னா, இது வந்து கேஸ் முடியறதுக்கு 2 மாதம் ஆகும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஃப்ரீயாக இருப்போம். அதிகாரிகள் என்ன நினைப்பாங்க, இப்போ வந்து சிஎம்கிட்ட போய் இதெல்லாம் சொன்னால் என்னங்க பண்ணிட்டீங்கன்னு கோவப்படுவார். இன்னும் 2 மாதத்தில் அதிகமாக வந்து தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வரதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு வந்து சிபிஐ தன்னுடைய அறிக்கையை சொல்லும், அப்போ பார்த்துக்கலாம். இல்லைங்க நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு சிபிஐ என்ன பண்ணாங்களோ தெரியல, அப்போ சொல்லிடுவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி உளவுத்துறையோ மற்ற அதிகாரிகளையோ முதல்வரை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். பல விவரங்கள் முதல்வரிடம் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ முதல்வர்கிட்ட வீடியோ போட்டு காமிப்பாங்க, பார்த்தீங்களா, புஷி ஆனந்த் நடிக்கிட்டார், அந்த நடிக்கிட்டார் இருந்தாங்க, எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நாம் என்ன கேட்குறோம், சிபிஐ இயக்குநரகம் என்னைக்காவது இல்லை நாங்கள் இதில் வந்து எல்லாத்தையும் நாங்கள் வந்து விசாரித்தோம், அதில் எங்களுக்கு இந்த மாதிரி தடயங்கள் கிடைத்துன்னு என்றைக்காவது சொன்னாங்களா? ஆனால் இவங்களே தொடர்ந்து சொல்கிறதை வச்சு பார்க்கும்போது இவர்கள் ஒரு பெரிய பதட்டத்தில் இருக்கிறார்கள். அந்த பதட்டம் அப்படிங்கிறது இன்னும் மேல்படும். இது மட்டும் இல்லை, இன்னும் மேலகுது. விஜய் கூப்பிட்டு விசாரிப்பாங்கன்னா விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டா இருக்கும்போது விசாரிக்கலாம். 10 ரூபா கூப்பிட்டு விசாரிக்கலாம், கண்டிப்பாக விசாரிக்கலாம். ஆனால் விஜய் கூப்பிட்டு விசாரிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே விஜய் குற்றவாளி அந்த ரூட்டில் தான் இன்றைக்கி வந்து மாட்டிக்கிட்டார் அப்படிங்கிற ரேஞ்சில் வெகுஜன மக்கள்கிட்ட இவங்க ஒரு பொய்யான தகவலை கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு தான் நம்ம விளக்கம் கொடுக்க பாடுறோம். நீங்களே சொல்லுங்கள், கரூர் சம்பவத்தில் உங்களுக்கு 1000 சந்தேகம் இருக்கலாம், நீங்கள் சொல்லுங்கள் கரூர் சம்பவத்தில் என்ன நடந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மற்றபடி ஒரு சந்தோஷமான செய்தி, இவர்கள் ஓரளவுக்கு மாட்டி விட்டார்களே சொல்லலாம், ஆதாரங்கள் கிடைத்து விட்டது தான் முதற்கட்ட தகவல். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள், நிறைய அண்மை தகவல் கொடுத்துருக்கோம். இன்னொன்று, இந்த இது பேர் நல்ல பேர், கர்நாடகாவை சேர்ந்த அதிகாரி தான் இப்போ சிபிஐ இயக்குனராக இருக்கார். அவர் தான் இதில் வந்து முழுமூச்சாக இருக்கிறதா சொல்கிறாங்க. சவுடுன்னு பேர் வரும். அது தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.